இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ நான் கேக்குறதுக்கு நீ பதில் சொல்ல போறியா? இது நான் உனக்கு கொடுக்கிற கடைசி சான்ஸ். அண்ணா, இப்போ நீ என்கிட்ட எதையாவது மறைச்சிருந்தனா அது என்னன்னு சொல்லுவியா? அதெல்லாம் எதுவும் இல்லையே. நான் என்ன மறைக்கிறேன்? சும்மா சம்பந்தமே இல்லாம ஏதாவது கேட்டு டார்ச்சர் பண்ணாத. தூக்கம் வருது, வா டேய் படுவா. நில்றா. இங்க என்ன? பாரு, நான் திரும்பவும் உன்கிட்ட சொல்றேன், இது நான் உனக்கு கொடுக்கிற கடைசி வாய்ப்பு. ம், இங்க பாரு, நீ என்கிட்ட ஏதோ மறைக்கிறியா? உண்மையை சொல்லு. ஓ ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. என்ன பாருனா என் கண்ணை பார்த்து சொல்லுடா. அப், சொல்லு. அது எதுவும் மறைக்கல. ம், மறைக்கல. இல்ல. அப்போ நம்ம ரெண்டு பேருக்குள்ள எந்த ரகசியமும் இல்ல, கரெக்டா? அதெல்லாம் கிடையாது. அப்போ நாளை பின்ன ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, சாரி வீரா, இது நான் அன்னைக்கே உன்கிட்ட சொல்லிருக்கணும், சொல்லாதது ஏன் தப்புதான் அப்படின்னு ஏதாவது சமாளிச்ச? அப்படியெல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு முதல்ல எதுவும் இல்ல. சரி, ஓகே. நான் சொன்னது இவ கேட்டாளா? நிஜமா தான் நடக்குதா? இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. காலையில இருந்து இதவே கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ என்ன நின்னுட்டே இருக்க? படு, வா. உனக்கு தூக்கம் தானே முக்கியம், வா. சரியான கல் நெஞ்சுக்காரன். நானும் இப்படி இல்லாம கேட்டு பாக்குறேன், கொஞ்சமாவது அசையலாம்ல. ஐயோ, இவன் எப்போ உண்மையை சொல்லி நம்ம எப்போ இவன் கூட சேர்ந்து வாழ்றது? ஆண்டவா, இப்படி ஒருத்தனை என் கூட சேர்த்து வச்சிருக்கியே. இது இப்படியே விட்டா சரி வராது. நாளைக்கே இதுக்கு ஒரு செக்க வைக்கிறேன் இரு. இவ்வளவு தூரம் கேக்குறாளே, சரி பரவாயில்ல, உண்மையை சொல்லலாமே. கொஞ்சமாவது குற்ற உணர்ச்சி இருக்காடா? எப்படா உன்னால இப்படி தூங்க முடியுது? வடு, பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன்டா. நான் தூங்காம உன் மூஞ்சியை பாத்துட்டு இருக்கணுமா? உன்னை பாத்துக்கிறேன், நானும் தூங்குறேன். உங்க புள்ள பண்றது சரியா? நான் எப்படி எல்லாம் கேக்குறேன், உண்மையை சொல்லவே மாட்டேங்கிறான். உண்மையை சொன்னா நான் இவனை ஒதுக்கி வச்சிருவா போறேன். இந்த உலகத்திலே மாறன் மாதிரி ஒருத்தரை பார்க்கவே முடியாதத்த. அவனை வேண்டான்னு சொல்றதுக்கு என்கிட்ட காரணமே இல்லை, அந்த ஒரு பொய்யை தவிர. பிளீஸ் அத்த, நீங்க கனவுலையாவது வந்து அவனை என்கிட்ட உண்மையை சொல்லுங்களேன். ரொம்ப பிடிவாதமா இருக்கான். அவனோட பிடிவாதம் என்னை மேலும் மேலும் கஷ்டப்படுத்துதத்த. புருஷன் பொண்டாட்டினா எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம உண்மையா இருக்கணும்ல. என்கிட்ட அந்த உண்மையை மறைச்சு அவன் என்னத்த சாதிக்க போறான்? நான் என் அக்கா வாழ்க்கையை கெடுத்துருவேனா? ஏன் இவனுக்கு புரியவே மாட்டேங்குது? சொல்லுங்க அத்த. என்ன அத்தை மேல சத்தியமா நீ என்கிட்ட எதுவும் மறைக்கிறியா? என்ன சத்தியம் கித்தியம்னு? நீ எதுவும் மறைக்கலல, அப்ப சத்தியம் பண்ணி சொல்லு. என்னடி இப்படி சந்தேகப்பட்டுட்டு இருக்க? உன் மனசுல என்கிட்ட சொல்லாத சில உண்மைகள் இருக்குமோன்னு தோணுது. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. டைம் ஆச்சு, வா, நமக்கு வேலை நிறைய இருக்கு. விஜி வந்துட போறா. அதெல்லாம் இல்ல, நீ ஃபர்ஸ்ட் சொல்லு, அப்புறமா கிளம்பிக்கலாம். வீரா, திரும்ப திரும்ப அதே இடத்துக்கே வந்து நிக்கிற. மனுஷனா நம்பிக்கை வேணும்டி. ஆமா, ஆனா அந்த நம்பிக்கை உண்மையா இருக்கும் போதுதான் வரும். உண்மையை சொல்லு மாறா, நீ கிட்ட எதுவும் மறைக்கிறியா? என்ன மன்னிச்சிருமா. இதுவரை உன் முன்னாடி நான் போய் பேசினதே கிடையாது. ஆனா இப்போ ராகவனுக்காக இதை பண்ணிதாமா ஆகணும். நீ புரிஞ்சுப்பேன்னு நம்புற. தப்பா எடுத்துக்காதம்மா, என்ன மன்னிச்சிரு. வேற எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. முறையா உன் முன்னாடி போய் சொல்ல போறேன். உங்க அம்மா மேல சத்தியமா நீ என்கிட்ட எதுவுமே மறைக்கல? எங்க அம்மா மேல சத்தியமா நான் எதுவுமே மறைக்கல. போதுமா? உன் பேரு என்னம்மா? விஜி. உங்க அம்மா பேரு? அம்பிகா. ஊரு? மதுரை பக்கத்துல வயலூர். என்ன படிச்சிருக்க? டிகிரி சார். டிகிரி படிச்சிருக்காளா? டிகிரி வரைக்கும் படிச்சிருக்க.
ஆனா படிக்கவே இல்லைன்னு போய் சொல்லியிருக்க. அது என் சூழ்நிலை சார். சரி, இது வரைக்கும் நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்து என்ன கிரைம்லாம் பண்ணீங்க? சார் அது வந்து அந்த ராமச்சந்திரன் வீட்ல இருந்து இது வரைக்கும் என்னென்னலாம் கிரைம் பண்ணிருக்கீங்க, வெளியில சொசைட்டில என்னென்னலாம் கிரைம் பண்ணிருக்கீங்கன்னு லிஸ்டே எங்க கையில இருக்குமா? நாங்க என்ன செய்யணும்னா நீ சொல்றதெல்லாம் டிக் பண்றது மட்டும்தான் எங்க வேலை. இப்ப நீ ஒண்ணு விடாம சொல்ற. சரிங்க சார், எழுதிக்கோங்க. இப்ப நீ சொன்னதெல்லாம் ஒப்புதல் வாக்கு மூலமா இதுல எழுதியிருக்கு. நீங்க 2 பேரும் இதுல கையெழுத்து போட்டீங்கன்னா கிளம்பி போயிட்டே இருக்கலாம். என்னம்மா பாக்குற? உனக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா என்ன? அப்ப கையெழுத்து போடு. கையெழுத்து போடலன்னா நாங்க உங்க 2 பேரையும் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நான் சொல்ல வேண்டியது இல்ல. உங்களுக்கு எதிரான எல்லா ஆதாரமும் எங்க கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க ஜெயிலுக்கு தான் போகணும். நாங்க ஸ்பெஷல் ஸ்குவாடு. அது நீங்க நினைக்கிற மாதிரி ஜெயில் கிடையாது. சித்திரவதையா இருக்கும். தினம் தினம் நரகமா இருக்கும். எப்படி வசதி? கையெழுத்து போடுறேன் சார், கையெழுத்து போட்டுடுறேன். போடு. பணம் ஆ குடுமா. சார் நிஜ போலீஸ் வந்துட்டாங்க போல இருக்கு சார். விடுமா. அப்பவே நினைச்சேன்டா நீங்கள ஒரிஜினல் போலீஸே இல்லன்னு. உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா. புடிங்கடா. இந்த வீடியோ எடுத்து ஸ்டேஷன் போயிடு. அப்ப நீ? நான் இதெல்லாம் சமாளிச்சுட்டு வரேன். பாவம் நம்ம ஆளுங்க அப்படியே விட்டு போயிட முடியுமா? சரிடா, அப்ப நானும் கூட இருக்கேன். நம்ம பிரச்சனையை முடிச்சுட்டு ஒண்ணவே போயிடலாம். ஏய் அதுக்கெல்லாம் டைம் இல்ல. நீ முதல்ல கிளம்பு. இல்ல மாறா. கேளு கிளம்பு. சரி பத்ரம், நான் பாத்துக்கிறேன் போ.